ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தாட் ஃபார் த டே. உண்மை, ட்ரூத். உண்மைன்னா உண்மையாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எப்போதுமே தனியாக தான் இருப்பாங்க. உண்மை நிமித்தம் அவங்க பகைக்கப்படுவாங்க. உண்மை நிமித்தம் அவங்க ஏமாறப்படுவாங்க. உண்மை நிமித்தம் அவங்க அநேக பாடுகளை இது பண்ணுவாங்க. ஆனால் உண்மைக்கான வேல்யூ இங்கே என்றைக்குமே குறைஞ்சி போகாதுங்க. ஸோ உங்களோட உண்மைத்துவத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கூட அவங்க சில ப்ராப்ளம்ஸை வேணும்னு க்ரியேட் பண்ணலாம். ஆனால் உண்மையாக இருக்கிறவங்க ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு க்ரியேட் ஆனாலும் அந்த ப்ராப்ளம்ஸும் அவங்களுக்காக தான் அவங்க ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணவங்களுக்கே தான் அந்த ப்ராப்ளம்ஸ் ரிட்டர்னாக போய் சேரும். உண்மையாக இருக்கிறவங்களுக்கு கடவுள் துணை நிற்பாங்க. எந்த கடவுளும் பொய்க்கு துணை நிற்க மாட்டாங்க. உண்மையின் தேவன் இயேசு கிறிஸ்து, அவர் உண்மையாக உங்களை நேசித்தார், உண்மையாக உங்களுக்காக பலியானார், உண்மையாக உங்களுக்காக திருப்பியும் உயிரோடு எழுந்தார், உண்மையாக நீங்கள் தனியாக இருந்து பாடுபடக்கூடாதுன்னு பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனை பலன் அடைகிறதுக்காக உங்களுக்குள்ளாக நிறைய காரியங்களை செய்கிறாங்க. ஸோ உண்மை, He is the real God. அதுக்கு நான் சாட்சி. உண்மைக்கு என்றைக்குமே வேல்யூ இருக்குது. ஸோ உண்மையை நம்பி உழைப்பை போடுங்க. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் ஆண்டவர் ஃபுல்லாக உண்மையாக இருந்தால் அதுக்குண்டான காரியம் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக சேரும். மனிதர் தானே, அதனால தான் அதை தெரிஞ்சு தான் நம்ம விழுவோன்னு தெரிஞ்சு தான் ஆண்டவர் கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பேன். அதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் யோசேப்பு அவர்கள் சகோதரர்களால் குழியில் தள்ளப்பட்டாங்க. அப்புறம் யோசேப்பு அவருடைய உண்மையை நிமித்தம் அவரை கரப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த பெண், ராஜாவோட பெண் வேலைக்கு கூப்பிட்டாங்க. அந்த வேலை செய்கிற இடத்துல வஸ்திரத்தை உருவி அனுப்பிச்சி விடும்போது அவன் வஸ்திரத்தை கழட்டி விட்டுட்டு போனானே தவிர அவன் எந்த சின்னும் பண்ணலை. அந்த யோசேப்பை ஆண்டவர் அதற்கு பின்பாக ராஜாவாக உயர்த்தி அந்த சகோதரர் யாரால் குழிக்குள்ளே தள்ளப்பட்ட யோசேப்பு யாரால் குழிக்குள்ளே தள்ளப்பட்டாங்களோ, யார் குழிக்குள்ளே தள்ளினாங்களோ அவங்களே திருப்பியும் தேடி யோசேப்பு அப்பவும் அவருக்காக உதவி செஞ்சாரே தவிர அவரை அட்டி தள்ளலை. அவரை என்றைக்குமே தள்ளவே இல்லை. என்ன இருந்தாலும் சகோதரர்கள் இல்லை. ஸோ சின்ன காரியங்களில் உண்மையாக இருந்தால் ஆண்டவர் உங்களை அநேக காரியத்துக்கு அதிகாரியாக வைப்பார். You will be a king of ruling. So be truthful, be a loyal and be the king in the truth. Thank you. Have a nice day.